ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி போட் நெக் ப்ளவுஸ் கொடுக்குறப்ப பேக்கில் ஓப்பன் கொடுக்காம ஃப்ரண்ட்டில் கொடுக்கணும்னு நினைப்போம். ஆனால் ஃப்ரண்ட்டில் கொடுக்குறப்ப நமக்கு நெக்கு கிட்ட வந்து அந்த ஓப்பனிங் அசிங்கமாக தெரியும். அந்த மாதிரி இல்லாமல் எப்படி கொடுக்குறேன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் பஸ் லைனில் தான் ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு கோடு போட்டுக்கிறேன். அதுக்கு கீழே வந்து ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சென்டரில் லைன் போட்டுக்கோங்க. இது மாதிரி சென்டரில் லைன் போட்டதுக்கப்புறம் நான் வந்து ஒரு காட்டன் லைனிங் பீஸ் எடுத்துக்கிறேன். அதை வந்து ரைட் சைடு பக்கமாக இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ ஃபேப்ரிக்கோட வித்து வந்து ஒரு 3 இன்ச்சு, ஹைட்டு வந்து ஒரு 1/2 இன்ச்சு மேலே கீழே எக்ஸ்ட்ரா வர மாதிரி கொடுத்துக்கோங்க. இப்போ நான் மாதிரி ரைட் சைடில் வச்சு பின் பண்ணிவிட்டேன். இப்போ ராங் சைட் பக்கமாக டர்ன் பண்ணி ஒரு 1/4 இன்ச்சுக்கு நான் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். நம்மளோட பஸ்ட் ஹைட்லேருந்து கீழே ஒரு 1/2 இன்ச்சு வரைக்கும் இந்த மாதிரி தையல் போட்டுக்கோங்க. இப்போ மாதிரி தையல் போட்டதுக்கப்புறம் சென்டரில் வந்து கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ரைட் சைடு பக்கமாக வச்சு இந்த பின்னரை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு படிமான தையல் போட்டு உள் பக்கமாக நீங்கள் டர்ன் பண்ணணும். இப்போ உள் பக்கமாக டர்ன் பண்ணதுக்கப்புறம் கார்னரில் மட்டும் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. தையல் போட்டு எடுத்ததுக்கப்புறம் நம்ம கொக்கி வைக்கணும் அந்த இடத்துல. இப்போ கொக்கி வைக்கிறதுக்கு நமக்கு ஃபேப்ரிக் தேவை. அதுக்கு வந்து ஒரு 3 இன்ச்சு ஃபேப்ரிக் இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. கீழ்ப்பக்கம் வந்து நான் க்ளோஸ் பண்ணிவிட்டேன். மேலே மட்டும் ராய்ஜ் இருக்குது. அதை வந்து நான் கரெக்டாக நம்ம கட் பண்ணி விட்டுருந்தோம் பார்த்திங்கன்னா, அந்த இடத்துல வச்சுக்கோங்க. ஒரு 1/2 இன்ச்சு உள்ளே இருக்க மாதிரி வச்சுட்டு கரெக்டாக அந்த கார்னரில் ஒரு தையல் போடுங்க. இப்போ நான் தையல் போட்டு எடுத்துக்கிறேன். மேலே வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பீஸ் இருக்க மாதிரி விட்டுருங்க. அந்த நம்ம கட் பண்ணி விட்டோம்னா அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி. இப்போ நீங்கள் ராங் சைட் பக்கமாக டர்ன் பண்ணிவிட்டு ரிமைனிங் ஃபேப்ரிக் இருக்கும் பார்த்தீங்களா, மேலே இருக்கதா அதை வந்து உள் பக்கமாக ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிடுங்க. இப்போ நம்ம 2 பக்கம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுல்ல, அந்த துணியை அப்படியே ஒன்றா சேர்த்து ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ நம்ம அந்த இடத்துல வந்துட்டு ஃபஸ்ட்டு கொக்கி வைக்கணும். நமக்கு வந்து ஒரு 4 கொக்கி தேவைப்படும். அந்த 4 கொக்கி வந்து வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நான் கொக்கி வச்சு எடுத்துட்டேன். இப்போ நமக்கு எல்லாமே க்ளோஸ்டாக இருக்குது. ஃப்ரண்ட்டில் மட்டும் தான் ஓப்பனிங் கொடுத்துருக்கோம். எப்படி உள்ளே போகும்னு டவுட் இருக்கும். கண்டிப்பாக இது உள்ளே போகும். நான் வந்து போட்டு காமிக்கிறேன். இப்போ பேக்கில் வந்து ஓப்பன் வேணாம், ஃப்ரண்ட்லேயும் ஓப்பன் வந்து தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க இந்த மெத்தடை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.